இன்றைக்கி நம்ம லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சில் டே 1ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் எடுத்தோம். அந்த 2 ட்ரேட்லையுமே இன்றைக்கி நம்ம லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். லாஸ் எவ்வளோன்றதை செக் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 2 ட்ரேட் எடுத்தேன். அந்த 2 ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எனக்கு 2128 ரூபா வந்து லாஸ் ஆச்சு. செகண்ட் ட்ரேட் எடுத்தேன். செகண்ட் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 2765 ரூபா லாஸ் ஆச்சு. ப்ராஃபிட் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டல் 50,000. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10%, அதாவது 92.7 வச்சுருந்தேன் நான். 100%, அதாவது 10% வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 103 ரூபாயிலிருந்து 92 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா. ஸோ அந்த 10 ரூபா தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். பட் நான் அஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு வந்து இஎம்ஐ பேஸில் நம்ம க்ளோஸ் ஆகும்போது எனக்கு வந்து இஎம்ஐ க்ளோஸ் ஆனவொடனே எனக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாதியாகவே குறைஞ்சிருச்சு எனக்கு. ஓகே கைஸ், நம்ம ட்ரேட் எப்படி எடுத்துன்றதை பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு 48,300 அந்த ப்ரீமியம், அதாவது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீமியம் 103 ரூபா. 9:42 வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸோ பொலிஞ்சர் பேண்டு ப்ளஸ் பிவோட் பாயிண்ட்ஸு அண்ட் ஆர்எஸ்ஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட்டப் ஓகே ஆனதுனால நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி எடுத்த பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் தூரம் எனக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் கீழே வந்த பிறகு லைட்டாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இஎம்ஐ வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 9:49, 50 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது இஎம்ஐ பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் நான் இந்த இடத்துல. ஸோ செகண்ட் என்ட்ரி அதே மாதிரி எனக்கு எத்தனை மணிக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்து 10:16 வந்து இந்த இடத்துல கிடச்சிச்சு. என்ட்ரி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் வந்து ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல இஎம்ஐ வந்து கீழே க்ளோஸ் ஆச்சு. எகைன் எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்தோம். 2 ட்ரேடுமே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பெரிய மேஜர் லாஸ் இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் இருக்கிறனால டோட்டல் 10,000 லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. பட் இருந்தாலும் நம்ம வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணனால நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ் வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். இன்றைக்கி டே 1லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம வந்து இப்போ டே பை டேவாக ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், புரியுதுங்களா? இதில் வந்து நான் 10% ஸ்டாப் லாஸ் ஒருவேளை போடலை அப்படின்னா, இல்லை இஎம்ஐ பேஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய லாஸ் புக் பண்ணல அப்படின்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்களா இந்தியா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50 ரூபி ப்ரீமியம் வரைக்கும் குறைஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் என்னோடய கேபிட்டல் வந்து 50% வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை ப்ரீவியஸ் கேன்லைக்கிலோ அந்த மாதிரி எந்த இதுவுமே வச்சு நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டே ஆகணும். மற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேட் பேங்க்லையோ HDFC பேங்க்லையோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பட்டு ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 90 to 90% எந்த ஒரு கேம்லிங் மாதிரி தான் இது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும்னே தெரியாது. ஸோ இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தாறுமாறாக மூவ் ஆகும். ஸோ காமா பிளாஸ்ட் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் ஹெவி ஹிட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதிகமாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. அதாவது 15 to 16% கிட்ட நியரஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இன்னமே ஆகலை. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காகவே எந்த ட்ரெண்டுமே இல்லை. ஃபுல்லாமே வந்து சைட்வேஸ் தான், அதாவது மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரப்போகிற டைமில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வர வருது. ஸோ வோல்டாலிட்டி இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் போட்டு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ ட்ரேடிங் ஜேர்னலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10% கிட்ட லாஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5,000 இல்லாமல் லாஸ் ஆஃப்டர் ப்ரோக்கரேஜ் ஆட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 1 லட்ச ரூபா வந்து ப்ரீவியஸாக நான் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்த லாஸ்னால டோட்டலாக வந்து 1,05,000 வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து லாஸு ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் வந்து 200 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 200 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது சொல்லிட்டு நம்ம ப்ரோக்கர் அக்கௌண்ட் செக் பண்ணால் நாளைக்கு தெரியும். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராடன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம ட்ராடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ -10%. ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்தவொடனே அடுத்த ஒரு 5 நாளைக்கு வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டே இருந்தாலுமே நம்மளுக்கு 10% மொத்தமாக கேபிட்டல் காலியாயிடும். ஸோ அதனால தான் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல போட்டிருக்கேன். நான் என்னுடைய கேபிட்டலேருந்து ஒரு 15% மட்டும் தான் எடுத்து தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் வந்து அடுத்த ஒரு 15% எடுத்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து சக்தி இருக்குது. பட் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதில் 10% மட்டும் தான் எடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஒன்லி என்னுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்கு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்ஷன் பையிங்கில் உங்களுடைய கேபிட்டல் வந்து கண்டிப்பாக ரிஸ்கில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே லீவு. நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து நம்ம அடுத்து ட்ரேட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ட்ரேடில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.